திருவள்ளூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். அதனை பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க. ஏன் பொது வெளியில பேசுறோம்? சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுமதிப்பதில்லை. சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார். உங்களுடைய முதலமைச்சர் பேசுகிற கருத்து தான் பதிவாகுது. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல. நாங்கள் கேள்வி கேட்பதை ஒளிபரப்பு செய்வதில்லை. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை. எதிர்க்கட்சி பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை. முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க. அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய முதலமைச்சரை சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலஞ்சு பண்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சியில் திராவிட அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. அதுல 4 ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. உங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி. அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்துவிட்டு அதிமுக மீது பழி சுமத்தீர்கள். கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 248 துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம். திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சா சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்க. உங்க அமைச்சரிடத்தில் 248 ஆரம்ப பள்ளிகளை துவக்கி இருக்கிறோம். 117 துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 1079 நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த, அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம். அது மட்டுமில்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மதுரை இன்றைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்புதல் செய்யறதே இல்லை. டங்ஸ்டன் அங்க சுரங்கம், அதை பற்றி தனி தீர்மானம் வருகிற பொழுது, அதை பற்றி பேசுகின்ற பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர். அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யதே கிடையாது. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய. நாங்க கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதகு ஆளுநர் வரப்போது 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி மேதகு ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 96 கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை. அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும்? முதல்வரே இல்லாத கல்லூரி 96 அரசு கலை மற்றும் கல்லூரி. இப்படிப்பட்ட பரிதாபம் நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம்! அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல, மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட அவலங்களை தமிழகத்திலே நிலவி கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அதிமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம்.
இங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கொண்டு 400 கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி சந்திக்கிறோம். நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்களிடத்திலே குறிப்பிடுகிறோம். உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சதா? 10 ஆண்டு 2011 2021 வரை அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்றைக்கு அண்ணா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? அதுக்கு உங்களுக்கு தள்ளு தில்லு திராணி தெம்பு இருக்குதா? நீ எங்களை சேலஞ்சு பண்றீங்க. நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை வர முடியாது. ஏன்னா அவ்வளவு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டு கால கொள்ளையடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க, வேற ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்திருக்கிறோம். இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி, அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி, 240 இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2019-20 இதெல்லாம் சாதனை இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சதா? அது மட்டும் இல்ல, துறை வாரியா தேசிய அளவில் விருதுகளை பெற்றுகிறோம். இன்றைக்கு சிறப்பாக திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் தேசிய அளவில் இந்திய அளவில் விருதுகள் பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகள், போக்குவரத்து துறையில் விருதுகள், மின்சார துறையில் விருதுகள், உயர்கல்வி துறையில் விருதுகள், சமூக நலத்துறையில் விருதுகள், அதே போல உணவு கூட்டுறவு துறையில் விருதுகள், இப்படி விருது மேல் விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை நாம் தேசிய அளவில் விருது பெற்றோம். அதே போல உணவு தானிய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் மேல் உற்பத்தி செஞ்சு 5 ஆண்டு தேசிய அளவில் சாதனை பெற்று கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக அண்ணா திமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு. எப்படி உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது சாதனைகள் புரிந்தார் என்று பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம். அதோட நீங்க பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. பாட்டில் விலையோட 10 ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க. மாசத்துக்கு 450 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த அரசு தொடர வேண்டுமா? ஊழல் அரசாங்கம் வேண்டுமா?